ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்றைக்கி நம்ம அந்த கோஸ்ட் பொண்ணுடைய பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ரொஃபஸர் அந்த பேய் ஃப்ரெண்டை பார்க்குறத பார்த்து ஹனி பேபி கண்ணுக்கு மட்டும் நம்ம எப்படி தெரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சிரிப்பு சடனாக கன்ஃபியூஸாக மாறிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ ப்ரொஃபஸர் அவகிட்ட நீ இங்கே என்ன பார்த்த அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேய் ஃப்ரெண்டு கியான்ஜி ஐடி கார்டு இங்கே இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னும் போது இதை பார்த்து ப்ரொஃபஸர் அந்த பேயோடைய கழுத்தை நெரிச்சு, எனக்கு தெரியும் நீ அவளுடைய ஃப்ரெண்டு தானே, நான் அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்துருக்கேன். ஸோ நீ கியான்ஜி ஐடியை பார்த்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கழுத்தை இன்னுமே நெரிக்க, அப்போ அந்த பேய் ஃப்ரெண்டோடைய மைண்ட் வாய்ஸ் கேட்கணுமே, அடா நான் உன்னை என்னுடைய ஹனி நினச்சி உன்னை தேடி வந்தேனே, பட் நீ தான் என்னுடைய சனியா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறா. அதுக்குள்ள ப்ரொஃபஸர் கழுத்தை நெரிச்சு அந்த பேய் ஃப்ரெண்டை காத்தா கரைய வைக்கிறாரு. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் வராததுனால அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. இங்கே நம்ம ஹீரோ எங்கே இருப்பான், ஹாஸ்பிட்டலில் தானே. ஸோ அப்போ சீனியர் பொண்ணு ஹீரோ கிட்ட பேசுகிறா, ரொம்பவே தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லாட்டி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுக்கும், 1 மந்த்தில் கை சரியாகிடும்ன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்து ஹீரோ சீனியர் கிட்ட உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எனக்கும் இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு சீனியர் பண்ணும், என்னால் உன்னுடைய கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிட்டல, ஸோ மன்னிச்சிரு அப்படின்னும் போது, சேச்சா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறான். ஆனால் அவள் தான் கிளம்பி போயிட்டான் இல்லையா. ஸோ எங்கே போனா இவா, ஒருவேளை இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருப்பாளோ அப்படின்னு உள்ள போய் பார்க்க, அதுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் பார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ சோகமாக வீட்டுக்கு வந்துடுறான். அங்கேயுமே நம்ம ஹீரோயினை காணும். ஸோ மாடியில் போய் பார்க்குறான். அங்கே ஹீரோயின் தனியாக நிற்கிறத பார்த்து ஹீரோயின் கிட்ட போய், சாரி லேட் ஆயிடுச்சு, என்னால் கரெக்ட் டைமுக்கு வர முடியல அப்படின்னு இந்த சீனியரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததை சொல்லாமல் ஒர்க் இருந்துச்சுன்ற மாதிரி போய் சொல்லிடுறான். அப்புறமா ஹீரோயின் கிட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியான்னு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயின், நான் அவ்வளோ நேரம் ஏன் வெயிட் பண்ண போகிறேன், நீ வரலன்னதும் நான் டக்குன்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. தனக்கு பிடிச்ச இடத்துக்கு தனக்கு பிடிச்சவங்க கூட போகலான்னு இருக்கும்போது அந்த எதிர்பார்த்த ஆள் அங்கே வரலனா அது ரொம்பவே கொடுமை இல்லையா. ஸோ அந்த ஃபீலோட நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. ஸோ அடுத்த சீனில் அங்கிள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. அங்கே இருந்த பாறையில் பிளட்டை பார்த்ததும் பதறி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறாரு. அங்கே வந்ததும் போலீஸ் கிட்ட ஹீரோடைய அப்பாவுடைய ஃபோட்டோ காமிச்சு, இவரை காணோம், இவர் பேர் பார்க்ஜி, மவுண்டன் பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜில் இருந்தார், அவரை தேடி நான் வந்தப்போ அவரை காணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறாரு. அதை கேட்டால் போலீஸ் ஆஃபீஸர் காதில் ஏதோ வண்டுபாடு படித்த மாதிரி கேஷுவலாக பெண்ணை வச்சு காதை சரி பண்ணிட்டு, சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இவரை நான் பார்த்ததே கிடையாது, நீங்கள் சொல்லும்போது தான் இவர் இங்கே இருந்ததே தெரியுது, இந்த ஃபார்மில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அங்கிள் நானே பதறி போய் இங்கே வந்தா நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, சீக்கிரமாக வாங்க, ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு பதறாரு. அதை கேட்டு போலீஸ் யோ நீ சொன்னதெல்லாம் அப்படிலாம் வர முடியாது சரியா, எங்களுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் அங்கிளும் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோடைய அப்பாவை ப்ரொஃபஸர் விரட்டி அவர் பயந்து ஒரு இடத்துல விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்கிட்ட ப்ரொஃபஸர் ஏதோ ஒன்று தேடி அது எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவருடைய அப்பா அதை அவன்கிட்ட சொல்வேன்னு நினச்சியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இழந்ததெல்லாம் ஞாபகம் இல்லையா, நீ திரும்பவும் சொல்லாட்டி உன்னுடைய பையனை கொன்றுவேன் அப்படின்னு கழுத்தை நெரிச்சிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுமே அவர் ஒன்றுமே சொல்லாததுனால அவரை கொலை பண்ணிடுறாரு. ஸோ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. கோவத்தோடைய உச்சத்திலே இருக்காங்க. அங்கே ஹீரோ காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு ஹீரோயின் கிட்ட, நீ ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு வரணும், டெய்லியும் அவன் கூட வரணுமா என்ன அப்படின்னும் போது, நீ தானே நான் எங்கே போனாலும் வருவேன், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். இங்கே ஹீரோயின் அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு அவளும் அங்கேருந்து கிளம்புறான். அங்கே ஹீரோ பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஹீரோயினை பற்றி நினச்சி, இவ தான் எப்போதுமே நம்ம கூட வருவா, என்னமோ நான் கம்பல் பண்ணி கூப்பிட்ட மாதிரி ரொம்ப தான் இன்னைக்கு பண்ணுறா, இவ வராமல் இருக்கிறது நல்லது தான், இல்லாட்டி ஏதாவது தொணன்னு பேசிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துட்டுறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஷாக் ஆகும். ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏதோ தனியாக பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை நினச்சி நான் பெருமையாக பேசிக்கிட்டேன், ஆமாம் ஏதோ வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் வாங்க கூட வரல, எனக்கு கொஞ்சம் வெளியில் வரணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்படியே சீனும் கட் ஆகுது. இங்கே ரேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்து அவளை ரசித்து கண்ணை கூட சிமிட்டாமல் அப்படியே அவனையே சிரிச்சுக்கிறான். இதை பார்த்து இவன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பிடிங்கி அப்படியே இருந்தால் இருக்குது அந்த ஃபோட்டோவில். சீனியர் பொண்ணை பார்த்தா சிரிக்கிற, அது தப்புமா, பாங் பால் அப்புறம் ஃபீல் பண்ணுவான்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு ரேங்க் சாங்கிட்ட, அடைச்சா நீ நினைக்கிற மாதிரி நான் சீனியர் பொண்ணெல்லாம் பார்க்கல, இது வேற அப்படின்னும் போது, என்னடா சொல்கிற அப்படின்னா நீ என்ன பார்த்து ரசிச்சியா இல்லைனா பாங் பாலை பார்த்து ரசிச்சியா, ஒருவேளை நீ அதுவா அப்படின்ற மாதிரி ரேங்கோடைய பக்கத்தில் போய் கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. சாங் அந்த ஃபோட்டோவை டேபிள் மேலே போட்டுட்டு, பாங் பால் இந்த ஃபோட்டோவில் யாரையோ பார்த்து சிரிக்கிறான், இந்த ஃபோட்டோலாம் அப்படி என்னதான் இருக்குது நீயே பாருன்னு சொல்கிறான். அதில் நம்ம ஹீரோயின் இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்றாங்க. இதை பார்த்து ஹீரோயின், நானும் இந்த ஃபோட்டோவில் தெரியுறேன் அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ சாங் இதை பார்த்துட்டு, கோஸ்டா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரேங்க் அப்படிலாம் சொல்லாத, அவள் என்னுடைய ஏஞ்சல் நிலா மாதிரி, எவ்வளோ பிரைட்டாக சும்மா தகன்னு
எனக்குன்னு தங்கச்சலை மாதிரி இருக்கால, அன்னைக்கு நான் ஸ்டெப்ஸ்ல விழும்போது கூட என்கிட்ட வந்து நீ ஓகேவான்னு கேட்டா, அவ மட்டும் அப்படி கேட்காட்டி நான் செத்தாலும் செத்துருப்பேன். என்ன ஒரு பாசம் என் தேவதைக்கு அப்படின்னும் போது என்னுடைய ஏஞ்சல் சிரிக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும். அது இனிமே என்னுடைய கண்ணுக்குள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது தெரியுமா அப்படின்னும் போது அதை கேட்ட ரேங்க் மண்டையில எங்கேயும் பலமா அடிபட்டுருச்சு போல அப்படின்ற மாதிரி அவனுடைய மண்டையை பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரே சந்தோஷம் தான். ஹீரோயின் கிட்ட என்ன ஒரே சந்தோஷமா இருக்குது போல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா பாத்தியா நான் அவ்வளோ அழகா இருக்கேன் போல, அதுவும் நிலா மாதிரி இருக்கிறதா சொல்றான். இதை கேட்கும் போது எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ரேங்குக்கு என் மேல கிரஷ் வந்துடுச்சு போல அப்படின்னும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆக தான் செய்யுது. இவங்களை பத்திலாம் உனக்கு தெரியாது, சாங்காவது ஓகே, பட் ரேங்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது, முட்டா பசங்க இவங்க 2 பேரும் அப்படின்னும் போது ஹீரோயின் இதை கேட்டு அவன் நேச்சுரலா என்னை பத்தி சொன்னான், எனக்கு அவனை பார்க்கும்போது டிஃப்ரெண்டாலாம் தெரியல, இப்படி நீ தான் அவங்கள டிஃப்ரெண்டா நினைக்கிற அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கிரவுண்ட்ல பச்சை பசல்னு புல்லுக்கு நடுவில் நின்று அப்படியே சுத்துறான். ஹீரோ கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு ரேங்க் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்புறமா ஹீரோயினை பார்த்து, இவன் அப்படி ஒன்றும் ரொம்பலாம் அழகு இல்லையே, அந்த ரேங்க் பைத்தியம் தான் போலன்ற மாதிரி சொல்லிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க சீனியர் பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசுறா, ரொம்பவே தேங்க்ஸ், உனக்கு ஏதோ ஒர்க் இருந்துமே நீ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன், இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு கம்பல் பண்ணி ஓகே சொல்ல வச்சுட்றா. ஸோ ஹீரோயின் கிட்ட இதை மறைச்சிருப்பான் இல்லையா. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ உண்மைலாம் தெரிஞ்சு கோவத்தில் அப்படியே வெளியில போயிட்றா. அவள் வெளியில போகவும் ப்ரொஃபஸர் அவளுடைய முன்னாடி வராரு. ஆனா இவ அவரை கவனிக்கல. பட் ப்ரொஃபஸர் திரும்பி ஹீரோயினை பாக்குறாரு. இவளுக்கும் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதுதான்ற மாதிரி. அடுத்தது ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் ரூம் வந்து, உங்க கிளாஸ்ல யாரையோ கொலை பண்ணிட்டாங்க, ஸோ அந்த பொண்ணுக்கு எல்லாருமே சேர்ந்து அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு அதை பத்தி நோட்டீஸ்ல ஒட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஈவினிங் வந்து அசம்பிள் ஆயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து ட்ரிபிள் எடுத்த போட்டோல ஹீரோ சீனியர்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவ வந்து சீனியர், ஸோ பாங் பாலுக்கு இப்போ கூட சீனியர் பொண்ணை தான் பிடிச்சிருக்குது போல அப்படின்னு நினைச்சு புலம்புறாங்க. அங்க ஹீரோக்கு ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டான்றது வந்து மனசு சரியில்லாம ஹீரோவும் லஞ்சுக்கு வரல, இன்னொரு நாள் சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்ததா அந்த ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. கார்ல போகும்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு அவர் மேல டவுட் பட்டு, அந்த பொண்ணு கொலை நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் முகத்துல எந்த ஒரு பயமுமே இல்லாம, நான் என்னுடைய கிளினிக்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. போலீஸ் ஆஃபீஸரும் சும்மா தான் நான் என்கொயரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ப்ரொஃபஸரும் இவங்களை மறைச்சிக்கிட்டு என்கிட்ட எல்லாம் நெருங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கார்ல போயிட்டாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இந்த நான்வெஜ்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து ஹீரோயின், ஏன் சீக்கிரம் வந்துட்ட, அந்த ஃபேஷன் ஷோ காரி கூட நீ லஞ்சு சாப்பிடலையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்லாம் எடுத்து வைக்கிறான். இதை பார்த்த ஹீரோயின், நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற போல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான். சரி உனக்கும் நான்வெஜ் பிடிக்கும்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த அளவுக்கு பிடிக்காது, நீ பண்றது டேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் மாடியில் உட்காந்து சமைக்க ஹீரோயினும் வாயில எம்மின்ற மாதிரி டேஸ்ட் போட்டுட்டே இருக்க. இதை பார்த்த ஹீரோ, ஏதோ டேஸ்ட் பார்க்கணும்னு தானமா கேட்ட, இப்படி வெளுத்து வாங்குறியே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு இன்னும் வந்து டேஸ்ட் எப்படி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கவரை ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்றேன். ஹீரோயினை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வந்து கோட் இருக்குது. ஸோ ஹீரோயினை பார்த்து, நீ யூனிஃபார்ம் கேட்டல, அதனால தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு, நாளைக்கு உன்னை பார்க்குக்கு வந்து கூட்டிட்டு போறேன் சரியா அப்படின்னு போது ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாகிடுது. இப்போ அடுத்த சீன்ல கொஞ்சம் பரபரப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்ததை காமிக்கிறாங்க. அதில் சைட் இன்ஜினியருக்கு ஃபோன் வருது. அவர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, இன்னைக்கு ஓவர் நைட்டாக ஒர்க் பண்ணி சொன்ன டைமுக்குள்ள முடிச்சு தரோம் அப்படின்னு சொன்னதான் சொல்கிறான். அதுக்கு ஃபோன் பண்ணவர், இங்கே பேயெல்லாம் உண்டு, அந்த பயத்தில் தான் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் பாதிலே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சைட் இன்ஜினியர், பேயாவது பிசாசாவது எது நடந்தாலும் ஒர்க் நடந்தே தீரும் அப்படின்னு இந்த சின்சியர் சிகாமணி மாதிரி பேசிட்டு இருக்கப்போ ஜென்ரேட்டரில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி பவர் வந்து கட் ஆகிடுது. ஸோ சைட் இன்ஜினியர், இது வேற நேரம் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுட்டு உள்ள போறாரு. அங்க ஒரு பொண்ணு முணங்குற சவுண்டு கேட்கும்போது அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பேய் வந்து சவத்துல ஏதோ கிரிக்கிட்டு, நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு இன்ஜினியரை பாக்குது. அவர்கிட்ட வரவும் இன்ஜினியர் கத்துறாரு. அதோட சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல சாங்கும் ராங்கும் கிளப்ல இருந்து ஒர்க் வந்ததை பார்த்துட்டு இருக்காங்க. அது அந்த சைட் இன்ஜினியர் இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கும். சாங்கும் ராங்கும் இந்த பிளேஸை ஷூட் பண்ண ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஹீரோவுக்கு கால் போக அவனும் ரெடி ஆயிட்டு ஹீரோயினை பாக்குறான். அவளும் கோட் போட்டு ரெடி ஆயிட்டு, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, ட்ரெஸ் வந்து உனக்கு நல்லாவே சூட் ஆகுதுன்னு மட்டும் சொல்றான். உடனே ஹீரோயின் வந்து, சரி ஓகே நம்ம பார்க்குக்கு எப்போ போக போறோம் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ, ஒர்க் முடிஞ்சதும் போயிடலான்ற மாதிரி சொல்றான். ஸோ அடுத்தது கார்ல சாங் ரேங் அப்படின்னு ஹீரோயின் மொத்தமா போறாங்க. அப்பதான் ரேங் சொல்றான், நம்ம இப்போ போற இடம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்டை இல்லீகலா அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தப்பிச்சு வெளியில வந்து சொல்லவும் தான் போலீஸ் கண்டுபிடிச்சு அங்க வந்து பார்த்தா 7 பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரஸான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ உள்ள போனதும் சாங்கும் ராங்கும், பேய் நீ கேமரால ஒழுங்கா கேப்சர்ட் ஆயிடணும் சரியா அப்படின்னு பயம் முகத்துல பரதநாட்டியம் ஆட 2 பேரும் உள்ள போயிட்டு பயந்துகிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து ஹீரோயின், இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா கேமராவெல்லாம் தூக்கிட்டு வர்றீங்க
அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறா. அதுக்கு ஹீரோ நான் தான் சொல்லியிருக்கேன்ல இவனுங்க மென்டல் பசங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ வர்ற தைரியத்தில் சாங்கும் ரேங்கும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்டுலையும் பேய் இருக்கான்னு பார்த்துட்டு வரானுங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக அந்த ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போனதும் ஹீரோயின் அதை பார்த்து தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அப்புறமா ஹீரோ வந்து கேட்டதுக்கு அப்படியே நார்மலாகிறா. இங்கே சாங்கும் ரேங்கும் தனியாக போனதுனால இப்போ தான் ஹீரோவை காணுன்ற மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு ஃபோன் அடிக்க ட்ரை பண்ணுறான். அங்கே ஹீரோயின் டேபிளில் டச் பண்ண அது பொத்துன்னு விழவும் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிட்டு எதையும் டச் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அப்படி அவங்க அதில் இருக்கிற ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. சாங் வந்து 7 பேருன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, பட் ரிப்போர்ட்டில் 8 பேருன்ற மாதிரி போட்டிருக்குது. அந்த 8வது பேஷண்ட் காலில் ஃப்ராக்சர் ஆகி இறந்து போயிட்டதா போட்டிருக்குது. அதே டைமில் இந்த சைடு சாங்கும் ரேங்கும் ஒரு ரூமுக்கு போக அங்கே ஒரு கிரையான் கட்டிலுக்கு அடியில் இருந்து வர்றதை பார்த்து கட்டிலுக்கு அடியில் கத்திக்கிட்டே அந்த பேய் இவங்கள பிடிக்க வருது. ஸோ இவங்களும் அப்படியே பயத்தில் கத்தி ஓடி வர அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்ற நம்ம ஹீரோயினும் அவங்க கண்ணுக்கு தெரியுறா. ஸோ இப்போ ரேங்க் வந்து ஹீரோயினை பார்த்து ஏஞ்சல் வந்துட்டியா, எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல அடே பைத்தியக்காரா வாடான்னு சொல்லிட்டு சாங் வந்து இழுத்துட்டு போயிட்டான். அங்கே ஹீரோ ஒரு பேய் கூட ஃபைட் பண்ண ஹீரோயின் காலை அந்த பேய் பிடிச்சிருது. ஹீரோயினும் அடிக்க போவா. அப்பதான் அது என்னன்ற மாதிரி சொல்ல வருது. கொஞ்சம் பொறுமையா பார்க்க அப்போ அந்த பேய் சவத்துல கிறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை காமிக்குது. அதுல இங்க இருந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி எழுதி இருக்குது. இதை பார்த்து ஹீரோயின் புரிஞ்சு ஹீரோ கிட்ட அந்த பேய் அடிக்காத, அவங்க நம்மள ஹர்ட் பண்ணல, ஹெல்ப் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சவத்தை காமிக்கிறான். அடுத்தது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து டெட் பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேய் வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு காரணமே அவங்களுடைய டெட் பாடி இங்கே தான் இருந்திருக்குது போல, அதை கண்டுபிடிச்சி தர்றதுக்கு தான். ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது போல. ஸோ அடுத்தது டெட் பாடி எடுத்ததுமே அந்த பேய்ங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா சாங் வந்து ஹீரோ கிட்ட உனக்கு எதுவும் பேய் வந்து ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரேங்க் வந்து சாங் கிட்ட பேய்னு சொல்லாத, அது ஏஞ்சல் அப்படின்னு சொல்றான். நாங்கள் ஏஞ்சலை பார்த்தோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஹீரோவும் ஆமா அவ பேரு கியான்ஜி என்னுடைய பக்கத்துல தான் இருக்கிறா அப்படின்னும் போது ரேங்க் இங்கேயா இருக்கா ஏஞ்சல் ரொம்பவே தேங்க்ஸுங்க, 2 தடவை நீங்க வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அழகு அப்படி ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சாங்க போட்டு சொரன்றான். அடுத்தது ஹீரோயின் கண்ணத்துக்கிட்ட வந்து டச் பண்ண வரவும் அவளெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயின் அவன் தான் டச்சே பண்ணல, அதுக்குள்ள ஏன் போய் சொல்றேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க சரிவா பார்க்குக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா போகுமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கிளம்புறாங்க. அடுத்தது பார்க்குக்கு போனதும் அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து நேத்தும் லேட்டா வந்திருக்கீங்க, இன்னைக்கும் லேட்டா வந்ததுனால ஒரு ரைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ ஹீரோயின் மட்டும் அதில் தனியாக போகிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்காக இங்கே நேற்று வந்தியா, என்னை ஃபுல்லும் தேடினியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஆமாம், பட் நீ இல்லாமல் இப்போவும் பாரு சிம்பிளாக ஒரு ரைடுக்கு வந்துட்டதா சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து இதுவும் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல ஹீரோவை பார்த்து உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கு என்னமோ நான் உன்னை லவ் பண்ணுறேன் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இதை கேட்டு நம்ம ஹீரோ வாயடைச்சு எதுவும் பேசாமல் அப்படியே பார்க்க இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சி ப்ரொஃபஸர் கிளினிக் முன்னாடி அப்படியே வந்து புலம்புறா. அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, சொல்லியிருக்க கூடாதோ, இனிமேல் எப்படி நான் அவனுடைய மூஞ்சில முழிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறா. இதை உள்ள இருந்து ப்ரொஃபஸரும் பார்த்துக்கிட்டு இவகிட்ட வரவும் ஸோ அங்கே நம்ம ஹீரோ வந்து கியான்ஜியை கூப்பிட அவன் அங்கே இருந்து மறைஞ்சிட்றா. ஸோ ப்ரொஃபஸர் ஹீரோவை பார்த்து இங்கே என்ன பண்ணுற, யாரையும் கூப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டானு கேட்குறாரு. ஹீரோ அதுக்கு இதான் உங்களுடைய கிளினிக்கா, இங்கே பக்கத்தில் தான் நான் இருக்கிற இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய ஃப்ரெண்டை தான் தேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரூமில் உட்காந்துட்டு இருக்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கவும் அங்கே நம்ம ஹீரோவும் வரான். ஹீரோயின் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறா. ஹீரோவால் முன்னாடி மாதிரி அவளுடைய ஃபேஸை கூட பார்க்க முடியல. அதனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒர்க்கு வருது. சாங்கோ வந்து ஃபோன் பண்ண அவங்க ஒர்க்குக்கு போய் அங்கே இருக்கிற பேயும் அடித்து விராட்டுறாங்க. அப்போ சாங் வந்து ஹீரோயினை பாராட்டுறான். அடுத்தது ரேங்க் ஹீரோயினுக்காக ஹீல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அது ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்ததுமே ஹீரோயின் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவான், பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டான்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதை கேட்டு சாங் வந்து வாயை பொத்தி நக்கலா சிரிக்கிறான். இதை கேட்டு ரேங்கும் பார்த்தீங்கன்னா சாங் கிட்ட நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா என்னுடைய ஏஞ்சலுக்கு, இப்படி பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அடுத்தது போலீஸ் ஆஃபீஸரை தான் காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸருடைய கிளினிக் வந்து அந்த பொண்ணு கொலை நடந்த அன்னைக்கு ப்ரொஃபஸர் வந்து எங்கே இருந்தாருன்னு செக் பண்ண வந்திருக்கிறாரு. அந்த ஸ்டாஃபும் அவர் அன்னைக்கு கிளினிக்ல இல்லை, வரும்போது காலையில் சேரா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் கிளினிக்ல தானே இருந்தேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்படி இவருக்கு டவுட் வரவும் மறுபடியும் வந்து என்கொயரி பண்ணவும் அங்கே வந்து கரெக்டாக ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. சின்ன என்கொயரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏன் ஹீல்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோ அந்த சமாளிக்க அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டு அவளை டைவர்ட் பண்ணிட்டான். அடுத்தது ஹீரோயினை ஹீரோவை கூப்பிட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக் பேப்பர் சிசர் வந்து விளையாடுறாங்க. ஹீரோவுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினாலுமே இதை விட்டா வேற வழி இல்லைன்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ ஹீரோயின் வின் பண்ணி டாப்புக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ஹீரோ கிட்ட நேற்று நான் ஏதோ எமோஷனலாக பேசிட்டேன்,
மறந்துட்டேன், எல்லாத்தையுமே மறந்துரு, நம்ம எப்போதும் மாதிரி கேஷுவலாக இருக்கலாம் சரியா, லைஃப் லாங் நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இவளுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாளே அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் வந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோ வந்து அவளுடைய கையை பிடிக்கிறதுக்குள்ளே மறைஞ்சு போய்ட்றா. இதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஹீரோயினை எல்லா பக்கமும் பார்த்து எங்கே இருக்க, திரும்பவும் வந்துரு, நீ வேணுன்ற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக தேட்டான். அடுத்தது ஹீரோயினை பார்த்ததும் வேகமாக அவளை ஹக் பண்ணி இனிமேல் என்னை விட்டு இப்படிலாம் மறைஞ்சு போகாத, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அழுதுகிட்டே அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அதோட இந்த பார்ட்டு முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் கடைசியில் வெறித்தனமாக முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்த பார்ட்டுக்கு எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ண போகிறீங்க. ஸோ நானும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடுறேன். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.